Hello dear students, how are you all? I hope all are fine. Welcome to Environmental Studies. Now we are going to start lesson 3 from tasting to digesting from 5th standard. Last class we would saw some topics. We would learn some topics from this lesson. First you recollect what is this. These are types of tastes. First one bitter, next sour taste and salty spices. Okay, next we learned label the part of the tongue. Okay, and taste buds. Now we start our lesson. This is a digestive part. So இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், டேஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, hereafter we study about digestive parts. ஓகே, அதாவது digestive system இருக்குல்ல, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட், அதாவது நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம்ல, ஸோ ஹார்ட்டுக்கு கீழே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Where do you think the food must be going after you put in your mouth and swallow it? அதாவது நீங்கள் வாயில் ஃபுட்டு போடுறீங்கல்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து முழுங்குறோம்ல, ஸோ ஸ்வாலோ பண்ணுறோம்ல, முழுங்கினதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம் எங்கே போகுது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? Anybody know about this? In the picture given here, ஸோ இங்கே ஒரு கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிக்சரில் மவுத் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ரிமைனிங் பார்ட்ஸை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, பிக்சர் கிவன் ஹியர், இந்த பிக்சர் கிவன் ஹியர், ட்ரா த பாத் ஆஃப் த ஃபுட் த்ரூ யுவர் பாடி, ஷேர் யுவர் பிக்சர்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டூ ஆல் ஆஃப் யூ ஹேவிங் சிமிலர் பிக்சர்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் புக்கில் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, ஸோ ஒரு பிக்சர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், திஸ் இஸ் அவர் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதில் பார்ட்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் பாடி இருக்குது. ஹியூமன் பாடியில் மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ மவுத்லேருந்து இந்த பிங்க் கலரில் காட்டியிருக்காங்கல்ல, ஸோ தட் இஸ் கிளாண்ட். ஓகே, கிளாண்ட்னா என்ன, கிளாண்ட்னா ஸோ அதுதான் வந்து உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சலைவா ஃபார்ம் ஆகுதுல்ல, அதாவது சப்லிங்கல் கிளாண்டு, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டிட் கிளாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு உமிழ்நீர் சுரப்பத்தில், அதாவது எச்சி சலைவா, ஸோ அந்த சலைவா இந்த பிளேசஸ்லேருந்து தான் உங்களுக்கு சுரக்குது. ஓகே, ஸோ இது கண்டினியூஸாக உள்ளே வருது. நீ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுற, கிரைண்ட் பண்ண பார்ட்ஸ் வந்து எங்கே வரும்னா, கிரைண்ட் பண்ண ஃபுட் ஐட்டம் இந்த மவுத்துலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்வேலன் ஆகுது. ஓகே, உள்ளே போகுது. உள்ளே போகும்போது இது வந்து ஃபுட் பைப்பு. ஓகே, ஸோ இந்த ஃபுட் பைப் வழியாக உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது இருக்குல்ல, இது வந்து ஸ்டொமக். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்டொமக். இந்த ஸ்டொமக்குக்கு வருது. ஸோ இங்கே இருக்கிற ஆசிட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, டைஜஷனுக்கு ஃபார்ம் ஆகுது. இங்கே இருக்க ஆசிட் உங்களோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாடியில் இருக்க நெக்ஸ்ட் அந்த லிவர்ஸ் இருக்கா, லிவர்ஸ்லேருந்து சுரக்கிற அந்த சம் கிளாண்ட்ஸ். ஓகே, அது என்னன்னா லிவர்லேருந்து கிளாண்ட் பிளாடர் இருக்குது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே கீழே இருக்கிறது இண்டஸ்டைன். ஓகே, ஸோ இது வந்து இங்கே பிக்காக இருக்குல்ல, ஸோ இது வந்து பிக் இண்டஸ்டைன், உள்ளே இருக்கிறது ஸ்மால் இண்டஸ்டைன். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் இண்டஸ்டைன் நெக்ஸ்ட்டு போயிட்டு ஸ்மால் இண்டஸ்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இண்டஸ்டைன் போகுது. ஸ்மால் இண்டஸ்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிக் இண்டஸ்டைனுக்கு வருது. ஓகே, அதாவது பெருங்குடல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனஸ். ஆனஸ் மீன்ஸ் அந்த லாஸ்ட்டு ஆசன வாய் சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அந்த பிளேஸ்க்கு வருது. ஸோ இதுதான் உங்களோட டைஜஷன் பார்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே,
How do you feel when you are very hungry? ஹங்க்ரினா பசிக்கிறது, ஓகேவா, ரொம்ப பசியோடு இருக்கிறது. How would you describe it? For example, sometimes we jokingly say, I am so hungry, I could eat an elephant. அதாவது எலிஃபண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, விட்டால் எனக்கு நான் யானை மாதிரி சாப்பிடுவேன், அவ்வளோ ஃபுட்டாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லிகிட்ருப்போம். ஓகே, அதாவது உங்களுக்கு எப்படி பசிக்கும், அதுக்கான ஃபீலிங் என்ன, அதை இவங்களால எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஹவு டு யூ கம் டு நோ தட் யூ ஆர் ஹங்க்ரி? நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? திங்க் வாட் வுட் ஹேப்பன் இஃப் யூ do not eat anything for 2 days. உங்களால் 2 days வந்து சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்படி சாப்பிடாம இருந்தால் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், இல்லை என்ன மாதிரி உங்களோட பாடி கண்டிஷன் இருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு, would you be able to manage without drinking water for 2 days? Where do you think the water that we drink goes? அதாவது நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எதுவும் எடுக்காமல் இருந்துட்டால் நம்மளோட பாடியில் என்ன ஃபார்மேஷன் நடக்கும், ஓகே, எப்படி இருப்போம்? 2 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுட் ஐட்டமோ இல்லை வாட்டரோ எடுத்துக்காமல் இருந்தால் நம்மளோட பாடி எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம்ல வாட்டர்ஸ், அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக எங்கே போகுது அப்படின்ட்டு கொஷின் கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டைஜஸ்டிவ் பார்ட் சொன்னல, ஸோ அந்த டைஜஸ்டிவ் பார்ட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நம்ம ஃபுட்டோ இல்லை வாட்டர் எது வந்து மவுத் வழியாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எங்கே போகும்? இங்கே இருக்கிற ஸ்டொமக்கு போகும். ஓகே, ஸோ இந்த இங்கே இருக்க மவுத் இருக்குல்ல, இந்த மவுத்லேருந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இப்படி வந்து ஸ்டொமக்குக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே தான் ஸ்டொமக் இருக்குது. ஸ்டொமக்லேருந்து நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து பிக் இன்டெஸ்டைன் இருக்கும். ஸோ உள்ளே வந்து சின்ன சின்னதாக இப்படி கலைஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங் நடக்குது. ஓகே, டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், when I am hungry my headache. ஓகே, அதாவது ரொம்ப பசியில் இருந்தோம்னா நம்மளுக்கு தலை வலிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ கெட் ஆங்க்ரி ஈஸிலி வென் ஐ எம் ஹங்க்ரி. பசியாக இருக்கும்போது கோவம் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு, வென் ஐ எம் ஹங்க்ரி ஐ ஃபீல் டயர்டு. ஸோ ரொம்ப பசியாக இருந்துச்சுனோம்னா நம்ம வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, வென் மை சிஸ்டர் இஸ் ஹங்க்ரி ஷீ க்ரை. ஸோ குழந்தையா இருந்தால் அதுக்கு வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது. ஸோ அதனால் அது வந்து என்ன பண்ணும்? அழுகும். ஓகே, அந்த பேபி சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஐ க்ரை டு வென் ஐ எம் ஹங்க்ரி. ஸோ அந்த டாக் இருக்குல்ல, அந்த டாகும் இல்லை வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க க்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு டாக்ஸும் அப்படி தான். ஓகே, திஸ் இஸ் நிட்டு. நிட்டு வாஸ் கிவன் எ குளுக்கோஸ் ட்ரிப். நிட்டு வாஸ் வெரி சிக். ஸோ அந்த நெட்டுன்ற கேர்ள் வந்து ரொம்ப சிக்காக இருக்கா. ஓகே, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஆல் டே ஷி வாஸ் வாமிட்டிங் அண்ட் ஷி ஆல்சோ ஹேட் லாஸ் மோஷன்ஸ். ஸோ டெய்லி வந்து அவள் என்ன பண்ணுறா? வாமிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து லூஸ் மோஷனும் போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் எவர் ஷி ஏட் ஷி வாமிட்டட். என்ன சாப்பிட்டாலும் அவளுக்கு வந்து வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்குது. her father gave her sugar and salt solution. ஸோ அவங்க ஃபாதர் வந்து அவங்களுக்கு சுகரு அண்டு சால்ட் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. பை ஈவினிங் நிட்டு வாஸ் ஃபீலிங் வீக் அண்ட் டிசி. வீக்னால் ரொம்ப வந்து நிற்கவே முடியாமல் ரொம்ப டயர்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டிசினா மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, வென் ஷீ காட் அப் டு கோ டு த டாக்டர் ஷீ ஃபெயிண்டட். ஸோ டாக்டருக்கு போகலாம். ஓகே, ஸோ அவங்க எழுந்து டாக்டருக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவள் ஆனால் மயங்கி விழுந்துட்டான். ஓகே, ஹர் ஃபாதர் ஹேட் டு கேரி ஹர் டு த டாக்டர். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட அவங்க ஃபாதர் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க.
The doctor said that Nitu should get admitted in hospital. Nitu வந்து கன்ஃபார்ம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும் நிட்டுவை அப்படின்னு சொல்கிறாங்க. She needs to be given a glucose trip. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து குளுக்கோஸ் வந்து ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் கிட்ட டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹியரிங் திஸ் நிட்டு காட் கன்ஃபியூஸ்ட். அதை கேட்டதும் நிட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஷி நியூ தட் டியூரிங் த கேம்ஸ் பீரியட் இன் ஸ்கூல் த டீச்சர்ஸ் சம்டைம்ஸ் கேவ் த குளுக்கோஸ் டு ட்ரிங்க். நாங்கள் வந்து குளுக்கோஸ் ஸ்கூல் டைமில் அது பிடி ஹவர்ஸ் இருக்குல்ல, கேம் பீரியட். ஸோ பிடி ஹவர்ஸில் டயர்டாக இருந்தால் டீச்சர்ஸ் வந்து குளுக்கோஸ் வந்து வாட்டரில் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க, ஓகே, மிக்ஸ் பண்ணி. ஸோ இவங்க வந்து ட்ரிப்ஸை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் வாட் வாஸ் த குளுக்கோஸ் ட்ரிப்? ஆனால் நான் வந்து குளுக்கோஸ் ட்ரிங்க் கேள்விப்பட்டிருக்கேன், பட் குளுக்கோஸ் ட்ரிப் வந்து கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபியூஸ் ஆகுறான். டாக்டர் ஆன்டி எக்ஸ்பிளைன்ட் யுவர் ஸ்டொமக் இஸ் அப்செட். டாக்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட வந்து கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டொமக் வந்து ரொம்ப அப்செட் ஆகிருக்கு. ஓகே, அப்செட்னா அதோட டைஜஸ்டிவ் ஒர்க் இருக்குல்ல, அதை பண்ண முடியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. யுவர் பாடி இஸ் நாட் கீப்பிங் எனி ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் இட் ஹேஸ் பிகம் வெரி வீக். ஸோ நீ ஃபுட்டும் எடுத்துக்க முடியாது, உன்னோட பாடியில் ஃபுட்டோ இல்லை வாட்டரோ ட்ரிங்க் பண்ணால் உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நீ ரொம்ப வீக் ஆகிடுவ. ஓகே, ஸோ வீக் ஆகிறதுனால உனக்கு குளுக்கோஸ் ட்ரிப் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. த குளுக்கோஸ் ட்ரிப் வில் கிவ் யூ சம் ஸ்ட்ரென்த் குயிக்லி ஈவன் வித்தவுட் ஈட்டிங். ஸோ நீ சாப்பிடாம இருக்கனால ரொம்ப வீக் ஆகிடுவேன். அப்படி வீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக உனக்கு உடனே குயிக் எனர்ஜி கிடைக்கணுன்றதுக்காக உங்களுக்கு குளுக்கோஸ் ட்ரிப் வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டாக் அண்ட் டிஸ்கஸ். டு யூ ரிமெம்பர் தட் இன் கிளாஸ் 4th யூ மேட் எ சொல்யூஷன் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட்? ஸோ 4th ஸ்டாண்டர்ட்லேயே சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன் மிக்சர் வந்து ரெடி பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஓகே, நிட்டுஸ் ஃபாதர் ஆல்சோ மேட் திஸ் அண்ட் கேவ் ஹேர். Why do you think this is given to someone who has vomiting and loose motion? ஸோ லூஸ் மோஷன் போகிறப்பையோ வாமிட்டிங் பண்ணுறப்பையோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம வாமிட் பண்ணும்போதும் லூஸ் மோஷன் பண்ணும்போதும் என்ன ஆகுது, எக்ஸஸ் வாட்டர் வந்து நம்மளோட பாடியிலேருந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சுகர் அண்டு சால்ட் சொல்யூஷன். ஓகே, சால்ட்டு போடுறதுனால நம்மளோட பாடியில் அயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சுகர் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். ஓகே, ஸோ சுகரில் வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப வந்து மயக்கமாக ஃபீல் பண்ணிங்கன்னா, ஓகே, ஃபெயிண்டடாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்வீட் ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் வந்து நீங்கள் நல்லா சக் பண்ணி உள்ளே சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் கம்மியாகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ எப்பயும் போல் நார்மலாகிடுவேன். சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இது மாதிரி ஸ்வீட்ஸ் தான். ஓகே, ஸ்வீட்ஸ்னால் எனி டைம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதில்ல. பிபி பேஷண்ட்டு, லோ பிபி பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் திடீர்னு அவங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எனி டைம் பர்ஸில் சாக்லேட் வச்சுட்டே தான் இருக்கணும். மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா சாக்லேட் வந்து அவங்க சாப்பிடும்போது ஸோ ஈஸியாக எனர்ஜி கிடைச்சிருது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை அவங்க பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுதான் ஒரு ஹெல்ப்பு. Have you heard the word glucose or seen it written anywhere? Where? ஸோ குளுக்கோஸ் அப்படின்ற வேர்ட் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை ரைட் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ எவர் டேஸ்டட் குளுக்கோஸ்? ஹவு டஸ் இட் டேஸ்ட்? டெல் யுவர் ஃப்ரெண்ட். நீங்கள் இது வரைக்கும் குளுக்கோஸ் எப்போயாவது சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒயிட் கலரில் பவுடரியாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஓகே, கூலிங்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததில்லை, நம்மளுக்கு உள்ளே போட்டோடனே கூலிங்னஸ் தெரியும். ஹாவ் யூ ஆர் எனி ஒன் இன் யுவர் ஃபேமிலி பீன் கிவன் எ குளுக்கோஸ் ட்ரிப்? வென் அண்ட் ஒய்? டெல் த கிளாஸ் அபவுட் இட்.
ஸோ உங்கள் ஃபேமிலியில் இதே மாதிரி இந்த நீட்டுக்கு காட்டியிருக்காங்கல்ல, ஸோ நீட்டுக்கு வந்து இது மாதிரி செக் பண்ணிடுறாங்கல்ல, ஸோ நீட்டுக்கு இதை மாதிரி செட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஏறி இருக்கா? அப்படி ஏறி இருந்துச்சுன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. Nitu's teacher used to tell the girls to have glucose while playing hockey. Why do you think she did this? ஸோ நிட்டுவோட டீச்சர்ஸ் வந்து ஹாக்கி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டயர்ட்னஸை அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த குளுக்கோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு, லுக் அட் நிட்டுஸ் பிக்சர் அண்ட் டிஸ்கிரைப் வாட் இஸ் ஹேப்பனிங். ஹவ் இஸ் த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் பீயிங் கிவன். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் எப்படி கொடுக்குறாங்க, குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பு ஆக்சுவலாக அவங்களோட பிளட்டில் அந்த குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக பிளட்டில் வந்து டைரெக்டாக அட்டாச் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது நம்மளோட நர்வ் சிஸ்டம் இருக்குல்ல, நர்வ்ஸில் ஊசி அந்த இன்ஜெக்ஷன் இருக்குது தெரியுமா, அது மூலயமா உனக்கு குளுக்கோஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் மார்டின்ஸ் விண்டோ. ஸோ மார்டின்ஸ்ன்ற ஒருத்தரோட ஸ்டோரி பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் போயம். Here's an old story. It seems so funny. ஸோ இது வந்து ஓல்டஸ்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ அதில் சில எப்படி சொல்கிறது, காமெடியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, ரொம்ப வினோதமான விஷயங்கள். ஓகே, ஸோ ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, there was a window in Martin tummy. அங்கே டம்மி இருக்குல்ல, ஸோ டம்மினா என்னென்னா அவரோட ஸ்டொமக். ஓகே, ஸோ மார்டின்றவரோட வயிறு இருக்க தெரியுமா, வயிற்று பகுதி. ஸோ அந்த வயிற்று பகுதியில் இருக்க விண்டோவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பை மிஸ்டேக் மார்டின் வாஸ் ஷார்ட்னா அவர் வந்து ஷூட் அவுட் ஆகிறாரு. ஓகே, அதாவது குண்டு அவரோட ஸ்டொமக்கில் பட்டிருக்கு. ரைட் இன் த ஸ்டொமக் இட் ப்ளீட் எ லாட். ஸோ ரைட் சைட் ஸ்டொமக்கில் ரைட் சைடில் இந்த ஷூட் அவுட் பட்டதுக்கப்புறம் நிறையா ப்ளீடிங் போயிருக்கு. ஓகே, த wound slowly healed and was covered by skin. ஸோ அந்த ஓண்டுன்றது காயம். ஓகே, இட் இஸ் ஸ்லோலி ஹீல்டுனா குணமாயிட்டு வருது, அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது. அண்ட் வாஸ் கவர்ட் பை ஸ்கின். அது வந்து அந்த காயம் வந்து எப்படி கவர் ஆகுது, ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கு. ஓகே, பட் த ஹோல் வாஸ் ஸ்டில் தேர், யூ குட் பீப் ரைட்டிங். அதில் அந்த அவரோட ஸ்டொமக் இருக்குல்ல ரைட் சைடில், அங்கே வந்து ஸ்கின் கவராக இருக்குது, பட் அந்த ஹோல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. அதில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிப்பாங்க, அந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ணால் அந்த ஹோல் வந்து தெரியுது. ஓகே, ஸோ உள்ள நல்லா அவரோட ஸ்டொமக்கில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது எல்லாமே தெரிகிற மாதிரி அவரோட ஸ்கின் வந்து கவர் ஆகிருக்கு. பட் அந்த ஹோல் இருக்குல்ல ஸ்டொமக்கில், அந்த ஹோல் அது வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகலைன்னா அதில் இருக்க காயெல்லாம் ஆறிடுச்சு, பட் வந்து அந்த ஸ்கின் வந்து ஒட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் ஏ சேஞ்ச் ஃபார் டாக்டர் டு ஸ்டடி. ஸோ அந்த ஹோல் இருக்குல்ல ஸ்டொமக்கில் இருக்க அந்த டம்மியில் இருக்க ஹோல் வழியாக இவங்க எல்லாரும் டாக்டர்ஸ் வந்து நிறையா ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஓகே, உள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கை எட்டி பார்த்து அவங்களுக்கு தேவையான ஸ்டடீஸை எடுத்துக்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபுட் இன்சைட் த பாடி. ஸோ நம்ம வந்து ஸ்வாலோ பண்ணுற ஃபுட் ஐட்டம் இன்சைட் த பாடியில் போகுதுல்ல, ஸோ அந்த ஃபுட் ஐட்டம் என்னென்ன ப்ராசஸ்க்கெலாம் வந்து டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க பண்ணுறாங்க. ஓகே, த ஸ்டோரி சீம்ஸ் ஆட் பட் இட் இஸ் ரியலி ட்ரூ. இது வந்து ஒரு உண்மையான விஷயம், உண்மையான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த சீக்ரெட் ஆஃப் மார்டின் ஸ்டொமக் ஹெல்ப்டு அஸ் ஆல், மீ அண்ட் யூ. ஸோ அந்த மார்டின் அவரோட ஸ்டொமக்கில் நடந்த விஷயங்களை வச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்னிங் நீ 8 o'clock சாப்பிட்றேன்னா ஒரு கம்ப்ளீட்டாக உனக்கு ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours இல்லை 4 hours ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் டாக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி 4 hours அப்புறம் சாப்பிடுங்க, இது டேப்லெட் கூட கொடுப்பாங்க பாரு, மார்னிங் நைட் ஆர் இல்லை ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாம் ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணுன்னா, எந்த டேப்லெட் சாப்பிட்றதா இருந்தாலும் 4 hours ஒன்ஸ் போட சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு கண்டினியூஸாக ஃபீவர் இருந்தாலும் 4 hours ஒன்ஸு டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா
ஃபீவரிஷாக இருக்கும்போது உனக்கு நார்மலாக நீ போடுற டேப்லெட் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உனக்கு டைஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன். ராஜேஷ் உட்ஷஹி, சிக்மேக், ஆகஸ்ட் 1985. ஸோ இந்த போயமை ரைட் பண்ணுறவோட ஆத்தர் நேம் ராஜேஷ் உட்ஷஹி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Story, a stomach with a window. In the poem, you read about a soldier called Martin. ஸோ மார்டின்ற சோல்ஜரை பற்றி தான் இந்த போயமில் நம்ம பார்த்தோம். ஓகே, in 1822 he was 18 years old and was very healthy. ஸோ இவங்க 1822ல் அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 18. ஓகே, தென் he is very healthy. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. when he was shot, he got seriously ஹார்ட்டில் ஹர்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஷூட் அவுட் பட்டிருக்கு. ஓகே, அவங்களோட ஸ்டொமக்கில் ஷூட் அவுட் பட்டிருக்கு. ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு அந்த காயம் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைம். அட் த டைம் டாக்டர் பியூமண்ட் வாஸ் கால்டு டு ட்ரீட் ஹிம். டாக்டர் பியூமண்ட் cleaned the wound and put the dressing. ஸோ டாக்டர் பியூமண்ட்டை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காயம்லாம் இருக்குல்ல, அந்த காயத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த காயத்து மேலே ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்னா கட்டு போடுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஆஃப்டர் 1.5 years the doctor found that Martin's wound had healed except for one thing. ஓகே, ஸோ அதாவது 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் மார்ட்டினோட ஸ்டொமக் இருக்குல்ல, அந்த டம்மி, ஸோ அந்த டம்மியில் பட்ட அந்த ஷார்ட் அவுட்டாக பார்க்குறாங்க. அந்த காயம் இருக்குல்ல wound, ஸோ அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது ஃபுல்லாக குணமடைஞ்சிச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் நடக்கலை. என்னென்னா, நம்மளுக்கு ஆக்சுவலாக எங்கேயாவது அடிபட்டுருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்ப, ஓகே, ட்ரெஸ்ஸிங்னா கட்டு போட்டு இருந்தாங்கன்னா அந்த மேலே இருக்குல்ல ஸ்கின் வந்து போட்டு டைட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மார்ட்டினுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகவே இல்லை. ஓகே, he had a big hole in his stomach. ஸோ அவரோட ஸ்டொமக்கில் பிக் ஹோல் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டொமக் மேலே இருக்க அந்த காயம்பட்ட சதை இருக்குது தெரியுமா, ஸோ அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்டொமக்கில் என்னென்ன இருக்கோ, அவர் சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே தெரியுதான். அந்தளவுக்கு ஹோலாக இருக்குது, ஈஸியாக அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஹோல் வாஸ் கவர்டட் வித் எ லூஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின். ஸோ ஃப்ளாப்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, சிறகுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்க, அதாவது ரொம்ப டஃப்பாக இருக்க ஸ்கின் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்க ஸ்கின்னால் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, லைக் த வாஸ்பர் இன் எ ஃபுட்பால். ஓகே, ஃபுட்பாலுக்கு மேலே இருக்கும்ல, ஸோ ஃபுட்பாலுக்கு மேலே லைட்டாக அப்படி இருக்கும்ல சாஃப்டாக, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ப்ரெஸ் த ஸ்கின் அண்ட் யூ குட் பீப் இன் டு மார்ட்டின் ஸ்டொமக். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே போதும், மார்ட்டினோட ஸ்டொமக் வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, not only that, the doctor could also take out food from the stomach by putting a tube in the hole. ஸோ அந்த இங்கே பாருங்கள், இந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது பாருங்கள், ஸோ இந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணாலே அந்த ஸ்கின் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகிட்டு உள்ள ஸ்டொமக் எல்லாமே தெரியுது. ஸோ அவங்க அதோட விடலை, அந்த ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, டைஜஸ்ட் ஆகிறான ஃபுட் ஐட்டம், அந்த ஃபுட் ஐட்டமை பைப்பு, ஓகே, டியூப் ஒன்று சென்ட் பண்ணி அந்த டியூப் வழியாக சம் ஃபுட் ஐட்டமை வெளியே எடுத்து செக் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அது வந்து கிரைண்ட் ஆகிருக்கு, எப்படி வந்து டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ரெடி பண்ணுறாங்க. ஓகே, டாக்டர் பியூமண்ட் felt he had found a treasure. ஸோ இது வந்து அவருக்கு எப்படி ஃபீல் பண்ணாருன்னா, இது ஒரு புதையல் மாதிரி, இதையே நம்ம வந்து கண்டினியூஸாக ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேன் யூ கெஸ் ஹவு மச் டைம் he spent on doing different experiments on this stomach? ஸோ அந்த ஸ்டொமக்கில் அவர் டிஃப்ரெண்ட்டாக எத்தனை ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கொஷின் கேட்குறாங்க. நியர்லி 9 years, 9 வருஷமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. டியூரிங் திஸ் டைம் மார்ட்டின் grew up and got married. ஸோ அந்த டைமில் மார்ட்டினுக்கு என்ன,
மார்ட்டினுக்கு மேரேஜ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு மார்ட்டின் வந்து நல்லாவும் வளர்ந்துடுறாரு, அவருக்கு மேரேஜும் ஆகிடுது. அட் த டைம் சயின்டிஸ்ட் டிட் நாட் நோ ஹவ் ஃபுட் வாஸ் டைஜஸ்டட். ஸோ அந்த டைமில் சயின்டிஸ்ட் யாருக்குமே ஃபுட்டு வந்து எப்படி டைஜஷன் ஆகுது, டைஜஷன் நடக்குது. ஓகே, அந்த பீரியடில், அதாவது 1822 யார் எந்த டாக்டர்ஸுமே வந்து ஃபைண்ட் பண்ணலை. ஓகே, ஃபஸ்ட் டைம் டாக்டர் பியூமெண்ட் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, ஹவு டஸ் த லிக்விட் மீன் டைஜஸ்டிவ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்க டைஜஸ்டிவ் ஜூஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சலைவா, இந்த உமிழ்நீர்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் ஆசிட் இருக்கும்ல நம்மளோட ஸ்டொமக்கில், அந்த ஆசிட். நெக்ஸ்ட்டு, டஸ் இட் ஒன்லி ஹெல்ப் இன் மேக்கிங் த ஃபுட் வெட் அண்ட் சாஃப்ட். ஸோ இந்த டைஜஸ்டிவ் ஜூஸு, ஆசிட் இதெல்லாம் இருக்கனால தான் நம்மளோட ஃபுட்டு வந்து ஈரப்பதமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அது டைஜஸ்ட் ஆகிறதுனால சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம எவ்வளோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன், மட்டன் அப்படிலாம் எவ்வளோ ரொம்ப ஹார்டான ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நல்லா கிரைண்ட் ஆகிட்டு, ஓகே, உங்களுக்கு ஒரு சாஃப்டான கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன், ஆர் டஸ் இட் ஆல்சோ ஹெல்ப் இன் டைஜஷன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டாக்டர் பியூமெண்ட் லுக் சம் லிக்விட் ஜூஸ் அவுட் ஆஃப் த ஸ்டொமக். டாக்டர் பியூமெண்ட் டுக் சம் லிக்விட் ஜூஸஸ் அவுட் ஆஃப் த ஸ்டொமக். ஸோ அந்த ஸ்டொமக்லேருந்து லிக்விட் ஜூஸ், ஓகே, அந்த ஸ்டொமக்கில் ஆல்ரெடி ஜூஸ் இருக்கும். மார்னிங் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இருந்தோம்னா வெறும் நம்ம வயிற்றில் ஆசிட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் யாருமே வந்து பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க எப்பயுமே ஏர்லி மார்னிங் வந்து ஃபுட்டு, ஒவ்வொரு வேலையுமே ஃபுட்டு எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் இருந்துச்சுன்னா அல்சர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம பாடியில் இருக்க ஆசிட், ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் அது வந்து அல்சராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, he wanted to see what would happen to a food item kept in a glass filled with it. ஸோ கிளாஸில் ஆக்சுவலாக ஸ்டொமக்கில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, ஃபுட்டு எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கணுன்றதுக்காக இவர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாரு. ஓகே, ஒரு கிளாஸில் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்குல்ல, லிக்விட் ஜூஸ், அந்த லிக்விட் ஜூஸ் எடுத்து அவர் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. யார், டாக்டர் பியூமெண்ட். ஓகே, மார்ட்டினோட ஸ்டொமக்கில் அந்த ஹோல் வழியாக லிக்விட் ஜூஸை எடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் அதை தனியாக கிளாஸில் ஃபில் பண்ணி அதில் சம் எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறார். ஓகே, would it get digestive on its own. ஸோ அது தானாக வந்து டைஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் திஸ் he did an experiment. With the help of a tube, he took out some digestive juice from the stomach. ஸ்டொமக்லேருந்து சில டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இருக்குல்ல, அதை வந்து டியூப் வழியாக கிளாஸில் ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, at 8:30 AM he put 20 tiny pieces of boiled fish in 10 milliliter of the juice. ஸோ 10 milliliter ஜூஸில் அதாவது 20 பீசஸ் பாயில்டு ஃபிஷ் கறி இருக்குல்ல, ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக பிச்சு போடுறாங்க. ஓகே, சின்ன சின்ன பீசஸாக 20 பீசஸ் போடுறாங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு செக் பண்ணுறாங்க. he kept the glass at the same temperature as that of our stomach, about 30 degrees Celsius. ஸோ நம்மளோட ஸ்டொமக்கில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்குமோ, நம்மளோட ஸ்டொமக்கில் லைட்டாக ஹீட் இருக்கும். ஓகே, ஸோ அதே ஹீட்டுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சரும் வந்து அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கிளாஸ் வைக்கிறாங்கல்ல, அந்த பிளேஸில் டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. when he checked at 2 PM he found that the pieces of fish had dissolved. ஸோ 8:30க்கு போட்ட ஃபிஷ் வந்து 2 o'clock தான் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. ஓகே, மார்னிங் 8:30க்கு போட்ட ஃபிஷ் ஐட்டம் ஆஃப்டர்நூன் 2 o'clock. ஓகே, ஸோ 2 o'clock தான் வந்து ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகிருக்கு. அதில் எந்த ஃபுட் ஐட்டமே இல்லை, வெறும் சொல்யூஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. டாக்டர் பியூமெண்ட் tried this experiment with different food items. He gave Martin the same food at the same time and then compared how long it take for food to be digested in the glass and in Martin's stomach. He recorded his observation in a table. So Beaumont வந்து
இன்னும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதே மாதிரி ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக அந்த கிளாஸ்லேயும் நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸில் என்ன ஃபுட் ஐட்டம் போடுறாரோ அதே டைம் மார்ட்டினுக்கும் வந்து அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கொடுத்து 2 பேரையும் கம்பேர் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து வெளியே எப்படி வந்து டைஜஷன் நடக்குது கிளாஸில் அந்த ஜூஸுனால டைஜஷன் நடக்குதா, இல்லை ஹோல் பாடியிலேயும் டைஜஷன் வந்து ப்ராசஸ் நடக்குதா, பாடி ஹீட்டால் ப்ராசஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டேபிளே ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் வி வில் see this is Martin digestion record. Okay, here is a part of his observation table. So இதுதான் வந்து அந்த டாக்டரோட observation table. Okay, no food item, இதில் வந்து number of food items. Okay, numbers of food items. அடுத்தது time taken for digestion. ஸோ இது மார்ட்டினோட ஸ்டொமக். ஓகே, ஸ்டொமக்கில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க, அது எந்த ஹார்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த கிளாஸில் போட்டிருக்காங்களா டைஜஸ்டிவ் ஜூஸு, அதில் என்ன டைஜஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ஹார்ஸ் கழிச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாயில்டு மில்க், அன்பாயில்டு மில்க். ஓகே, பச்சை பால். ஓகேவா, ஸோ 2 hours 15 minutes. நம்மளோட மார்ட்டினோட ஸ்டொமக்கில் வந்து 2 hours 15 minutes ஆகிருக்கு. ஆனால் வெளியே வச்ச கிளாஸில் 4 hours 45 minutes ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாயில்டு மில்க். ஸோ அதே மாதிரி பாயில் பண்ண மில்க் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து 2 hours தான் ஆகிருக்கு மார்ட்டினோட ஸ்டொமக். பட் கிளாஸில் 4 hours 15 minutes ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஃபுல் பாயில்டு எக், ஃபுல்லாக பாயில் பண்ண எக்கு. ஓகே, நல்லா பாயில் பண்ண எக்கு 3 hours 30 minutes. ஆனால் கிளாஸில் 8 hours. ஹாஃப் பாயில்டு எக். ஓகே, ஹாஃப் பாயில்டு எக் பார்த்தோம்னா 3 hours, வெளியே பார்த்தோம்னா 6 hours 30 minutes. அதாவது ஹாஃப் பாயில் சொல்லுவோம்ல எக்கு, ஸோ அது. நெக்ஸ்ட் ஒன் ரா எக்கு. ஓகே, ரா எக் பீட்டர். நெக்ஸ்ட் அந்த பச்சையாக இருக்குல்ல, ஸோ ஆக்சுவலாக பச்சையாக சாப்பிட்ட ஃபுட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது. ஸோ அந்த பீட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த எக்கு. ஓகே, ஸோ அது ஃபுல்லாக போடுறாங்க. ஆனால் உங்களுக்கு 2 hours தான், 4 hours 15 minutes. ஹியூமன் பீயிங் அதாவது மார்ட்டின் பாடியில் 2 hours ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரா எக். ஓகே, பச்சை முட்டை. ஓகேவா, இது வந்து பீட் பண்ணது. ஓகேவா, முட்டையை நல்லா கலக்கி அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. அப்படியே பச்சையாக போட்டது 1 hours 30 minutes. இது வந்து 4 hours. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் காட்டியிருக்கு. ஸோ வாட் டஸ் அவர் ஸ்டொமக் டூ? ஸோ நம்மளோட இதுலேருந்து இந்த டேப்லெட் காலம்லேருந்து நம்மளோட ஸ்டொமக்கில் என்ன ப்ராசஸ் நடக்குது, டைஜஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, டாக்டர் பியூமண்ட் did many experiments and found out many secrets about digestion. He found that food digests faster in the stomach than outside. ஸோ அவுட்சைடை விட டைஜஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது இன் அவர் ஸ்டொமக். ஓகே, ஸோ ஹியூமன் பாடியில் இருக்க ஹியூமன்ஸோட ஸ்டொமக்கில் ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைஜஷன் நடக்குது. ஓகே, ஸோ அந்த சீக்ரெட்டை தான் இவர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. டிட் யூ நோட்டீஸ் திஸ் இன் த டேப்லெட்? ஸோ இந்த டேப்லெட் இந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ இந்த டேபிளில் உங்களால் கன்சிடர் பண்ண முடியும். ஹியூமன் பீயிங்கில் வந்து 2 hours 15 minutes ஆகுது. ஆனால் அந்த நார்மல் அவுட் சைடில் பார்த்தோம்னா 4 hours 45 minutes. ஈவன் தோ பாயில்டு மில்க்கும் அதே சேம் கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மில்க்லேயே இவ்வளோ வேரியஸ் ஆகுது. ஸோ இன்னொன்று வந்து ரொம்ப ஃபேட்டி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அவர் ஸ்டொமக் churns the food to digest it. ஓகே, churnsனால் கடையிறது. ஓகேவா, அது ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கறது. Our stomach churns the food to digest it. The doctor also saw that the food did not digest properly when Martin was sad. ஸோ மார்ட்டின் வந்து ரொம்ப சேடாக இருந்தால் அந்த டைமில் ஃபுட் டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஹி ஆல்சோ ஃபவுண்ட் தட் த ஜூஸ் இன் அவர் ஸ்டொமக் இஸ் அசிடிக். ஸோ நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்க அந்த லிக்விட் ஜூஸ் எடுத்தாங்கல்ல அந்த ஜூஸ் ஆக்சுவலாக அசிடிக்காக இருக்கும். ஓகே, ஹாவ் யூ ஹியர்ட் of anyone talking about acidity?
especially when that person has not eaten well or the food is not digested properly. ஸோ அசிடிட்டி ப்ராப்ளம், அசிடிட்டி ஈனோ எடுங்க அசிடிட்டி ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகே, டிவியில். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த அசிடிட்டியை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. நம்மளோட உடம்புல நம்மளோட ஸ்டொமக்கில் ஆசிட் இருக்கிறனால நீ சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம் ஒழுங்காக கிளியராக டைஜஸ்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது நெஞ்சு வந்து எரியிற மாதிரி இருக்கும், வயிற்று உள்ள எரிச்சலாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு அசிடிட்டி. அல்சர் வேறு, அசிடிட்டி வேறு. அல்சர் வந்து நம்ம ஃபுட்டு வந்து எப்பயும் சாப்பிடாமலே இருக்கிறதுனால அந்த லிக்விட் ஜூஸ் இருக்குல்ல, ஆசிட் ஜூஸ், அந்த ஆசிட் ஜூஸ் நம்மளோட அதுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபுட் ஐட்டமுமே இல்லை. ஸோ அதனால் நம்மளோட ஸ்டொமக்கையே வந்து அது டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸ்டொமக்கு உள் பக்கம் இருக்க இன்னர் ஸ்கின் இருக்குல்ல, உள் பக்கம் இருக்கிற அந்த ஸ்டொமக்கையே வந்து டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதனால தான் அல்சர் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, டாக்டர் பியூமண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் became famous across the world. ஸோ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப்டர் திஸ் மெனி சயின்டிஸ்ட் டிட் மெனி சச் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறையா பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, வாட் டிட் யூ சே? நோ, தே டிட் நாட் ஷூட் பீப்புள் இன் த ஸ்டொமக். ஸோ இப்போ மார்டின் இருந்தார்ல, மார்டின் மாதிரியே அவங்க மற்ற சயின்டிஸ்ட்டும் வந்து மற்றவங்களோட ஸ்டொமக்கில் ஹோல் போட்டு இது மாதிரி ஷூட் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது நோ. ஓகே, நாட் டிட் தே வெயிட் ஃபார் எ பேஷண்ட் வித் எ ஹோல் இன் எ ஸ்டொமக். ஸோ பேஷண்ட் வந்து இல்லைனா வந்து பேஷண்ட் யாருக்காவது இந்த மாதிரி மார்டின் மாதிரியே ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகி டாக்டர்ஸ் கிட்ட வராங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் அப்படின்னு பார்த்தாலும் அப்படின்னு கிடையாது. ஓகே, தே யூஸ்ட் அதர் சயின்டிஃபிக் வேஸ் டு லுக் இன்சைட் அவர் பாடிஸ். ஓகே, ஸோ இன்சைடில் நம்மளோட பாடிஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நிறையா வந்து மிஷின்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸ்ரே மிஷின்ஸ், அடுத்தது வந்து லித்தோஸ்கோப்பி, ஓகே, அப்புறம் லேப்ரோஸ்கோப்பி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்துடுச்சு. அதாவது கேமரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமராவை நம்மளோட மவுத் இன்சைடில் அந்த ஃபுட் பைப் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபுட் பைப் வழியாக உள்ளே விட்டு அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, did you like the story of Martin, or should we say the story of our own stomach? ஸோ இதை மார்டின் ஸ்டோரின்னு சொல்லலாம், நம்மளோட ஓன் ஸ்டொமக்கோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி ரைட்டர் அனிதா ராம்பால், சக்மாக்கு ஆகஸ்ட் 1985 இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, think and discuss. Imagine if you had been in place of Dr. Beaumont, what experiment would you have done to find out the secret of our stomach? Write about your experiment. ஸோ ஒருவேளை டாக்டர் பியூமெண்ட்க்கு பதிலாக நீங்கள் அந்த பிளேஸில் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குட் ஃபுட் குட் ஹெல்த். ஸோ வந்து டீச்சர்ஸ் லன்ச் ஹவர்ஸில் உங்களை வந்து நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நீங்களாம் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த நார்மல் ஃபுட்டு கூட கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ஃபுட் ஐட்டம் இல்லாததுனால தான் இவங்க வந்து ஹெல்த்லெஸ்ஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே, குட் ஃபுட் குட் ஹெல்த். Dr. Aparna has 2 patients, Rashmi, next one Kailash. Okay, so she is Rashmi and he is Kailash. Dr. Aparna talked to them to find out more about them. Read what the doctor found. Okay, so இவங்கள்ட்ட 2 பேர்ட்டையும் வந்து ஸ்பீச் கொடுத்து ஓகேவா டாக் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி இவங்க 2 பேரும் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு ராஷ்மி, 5 years old. She looks about 3 years old. ஸோ அவளை பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ்கிட்ட பேசி இவங்களோட டீட்டெயில்ஸை வாங்கிட்டுருக்காங்க இந்த புக் ரைட் பண்ணவங்க. ஓகே, ராஷ்மி 5 years. She looks about 3 years old. She have very thin arms and legs and a
பாட் பெல்லி. ஓகே, பாட்னா தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி பெல்லி அவங்களுக்கு இருக்குது. ஸ்டொமக் லைக் எ பலூன். ஷி ஓப் ஷி ஆஃப்டன் ஃபால்ஸ் சிக். ஷி ஆல்வேஸ் ஃபீல்ஸ் டயர்ட் and cannot go to school regularly. She always feels tired and cannot go to school regularly. She does not have the strength even to play. ஸோ ராஷ்மி வந்து 5 இயர்ஸ் ஓல்டு கேர்ள், ஆனால் அவங்கள பார்க்க 3 இயர்ஸ் ஓல்டு மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இவங்களோட ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அதாவது ஹேண்டு, அவங்களோட ஆர்ம்ஸு, நெக்ஸ்ட்டு லெக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ பட் அவங்களோட ஸ்டொமக் இருக்குல்ல, அது அவங்களோட வயிறு, அது மட்டும் தொப்பை பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, பலூன் மாதிரி இருக்குது. ஓகே, இவங்க வந்து எனி டைம் இந்த ப்ராப்ளம் எப்போ க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த இல்லஸ் ஆச்சுல்ல அதுலேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க எனி டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்புறம் ரெகுலராக ஸ்கூல் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஓகே, ஈவன் தோ ப்ளே எ கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஃபுட், ஷீ இஸ் லக்கி இஃப் ஷீ கேன் கெட் எ லிட்டில் ரைஸ் ஆர் 1 ரொட்டி டு ஈட் இன் த ஹோல் டே. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை தான் வந்து லக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பிளேசஸில் இருக்க யாருக்கும் ஃபுட்டு வந்து டெய்லியுமே கிடைக்காது, 3 வேளையும் கிடைக்காது. ஆனால் நம்ம 3 வேளை கிடைச்சும் அதை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேர்ளுக்கு 1 டேக்கு ஒரே ஒரு கொஞ்சோண்டு ரைஸு அப்படின்னா 1 ரொட்டி, இது மட்டும்தான் ஹோல் டேக்குமே வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை தான் வந்து லக்கின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கைலாஷ், 7 இயர்ஸ். He looks older than his age. ஸோ இவனுக்கு வந்து ஏஜ் வந்து 7 இயர்ஸ் ஓல்டு, பட் வந்து ரொம்ப வயசான மாதிரி தெரியுமா. ஓகே, ஹிஸ் பாடி இஸ் ஃபேட் அண்டு ஃப்ளாப்பி. ரொம்ப குண்டா, எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே தொப்பை மாதிரி இருக்கும். உடம்பு ஃபுல்லாக ரொம்ப குண்டு குண்டாக இருக்கான். ஹி ஹேஸ் பெயின் இன் ஹிஸ் லெக். அவனோட லெக்கில் பெயின் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவனோட ஹைட்க்கு ஏற்ற வெயிட் இருந்தால் தான் நம்மளோட போன் வந்து பாடியை வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கோ இல்லை எந்த ஹெல்ப்புக்காக இருந்தாலும் வாக் பண்ணுறதுக்கோ ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண விடும். ஓகே, ஸோ ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும்போது அந்த எலும்பால் நம்மளால் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராசஸ் நடக்க முடியாது. ஓகே, ஸோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவன் ரொம்ப ரொம்ப ஃபேட்டாக இருக்கனால அவனுக்கு வந்து லெக்ஸில் வந்து அதிகமாக பெயின் இருக்குது. ஓகே, ஹீ இஸ் நாட் வெரி ஆக்டிவ். அவன் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்க மாட்டான், ப்ளே பண்ணலாம் முடியாது, ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்கனால ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் அண்ட் ஸ்பெண்ட் மெனி ஹார்ஸ் வாட்சிங் டிவி. அவன் வந்து ஸ்கூல் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கான். ஓகே, அப்புறம் அதிகமாக வந்து டிவி வாட்ச் பண்ணுறதுலே அவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவான். ஃபுட்டு, ஹீ டஸ் நாட் லைக் டு ஈட் ஹோம் குக்டு ஃபுட் லைக் தால், ரைஸ், வெஜிடபிள் அண்ட் ரொட்டி. ஸோ அவனுக்கு வந்து ஃபுட் ஐட்டம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே பிடிக்காது. என்னென்னா அந்த தால், ரைஸ், ஓகே, சாம்பார், அந்த மாதிரி பருப்பு வகைகள் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வெஜிடபிள்ஸ், ரொட்டி இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான். தி ஒன்லி திங் ஹீ ஃபைண்ட் டேஸ்டி ஆர் சிப்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக கேட்குறான். ஓகே, சிப்ஸ், பர்கர், பிஸா அண்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அதனால தான் அவனுக்கு அப்படி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே, டாக்டர் அபர்ணா மெஷர்டு த ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் போத் த சில்ட்ரன். தென் ஷீ டோல்டு தெம் தேர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் யுவர் ப்ராப்ளம். இட் இஸ் ப்ராப்பர் ஃபுட். ஸோ 2 பேருக்குமே ப்ராப்பராக ஃபுட் கிடச்சிருச்சுன்னா அவங்க 2 பேருமே வந்து க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிஸ்கஸ். வை டு யூ திங்க் ராஷ்மி குட் ஈட் ஒன்லி 1 ரொட்டி இன் த ஹோல் டே? ஸோ அவங்க வந்து சாப்பிடாத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மாதிரி இருக்காங்கல்ல, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு சாப்பாடே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. டு யூ திங்க் கைலாஷ் வுட் லைக் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்? ஸோ அவனுக்கு வந்து கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிடிச்சாலும் அவனால் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ப்ராப்பர் ஃபுட்? ப்ராப்பர் ஃபுட்னால் என்னென்னா டெய்லி நம்மளோட
ஹெல்த்துக்கு தேவையான ஒரு ஹோல் டேக்கு தேவையான எனர்ஜி நம்மளோட ஃபுட்டில் இருக்கணும் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ அந்த கலோரி வந்து கரெக்டாக இருக்கணுமே தவிர எக்ஸஸாக போகக்கூடாது. எக்ஸஸாக போனதுனால தான் கைலாஷ்க்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. ரொம்ப லோவாக இருந்ததுனால தான் ராஷ்மிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும். டெய்லியும் வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்க்கு ப்ரோட்டீன், ஓகே, எனர்ஜி இதெல்லாம் தேவை. ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ், வெஜிடபிள்ஸ், அடுத்தது விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெய்லியும் வந்து ரைஸு, அடுத்தது க்ரீன் லீஃப், ஓகே, அதாவது கீரை வகைகள், வெஜிடபிள்ஸு, ரைஸு, அப்புறம் தால், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ், அந்த மினரல்ஸ் இந்த மாதிரி ஏறுறதுக்கு நீங்கள் வந்து பாதாம் ஆர் டேட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, why do you think that the food of Rashmi and Kailash was not proper? ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த ஃபுட் இருக்குல்ல, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, why do you think that the food of Rashmi and Kailash was not proper? ஸோ கைலாஷ் ராஷ்மி பார்த்தீங்கன்னா ஃபுல் டேக்கு வந்து ஒரு ரொட்டி தான் சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ கைலாஷ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுட்டே சாப்பிட்றதில்ல, அதுக்கு பதிலாக வந்து பர்கர், பீஸா இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டுட்ருக்கான். ஃபைண்ட் அவுட், டாக் வித் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் எல்டர் பீப்புள் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் தே ஏட் அண்ட் வாட் ஒர்க் தே டிட் வென் தே வேர் ஆஃப் யுவர் ஏஜ். உங்களை மாதிரி சின்ன வயசில் உங்களோட பேரண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா என்ன சாப்பிட்ருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேளுங்க. ஓகே, நவ் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெய்லி டயட். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட மார்னிங் டு நைட்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, மார்னிங் எழுந்திருப்பீங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபியோ டீயோ எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அதை ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆர் திஸ் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டிடன்ட் ஏட். ஸோ உங்களோட அந்த டே டு டே ஷெட்யூல் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு. ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர் ஃபுட் எவ்ரி சைல்ட்ஸ் ரைட். யூ ஹாவ் ரீட் அபவுட் 2 children. ஸோ நம்ம கைலாஷ், ராஷ்மி இவங்க ரெண்டு பேரை பற்றியும் பார்த்தோம். ஓகே, ஒன் இஸ் கைலாஷ் ஹூ டஸ் நாட், ஸோ ஒன் இஸ் கைலாஷ் who does not like homemade food. The other one is Rashmi who does not even get one proper meal a day. ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றியுமே பார்த்துருக்கோம். ஓகே, கைலாஷ் அண்ட் ராஷ்மி ரெண்டு பேருக்குமே பார்க்கும்போது ராஷ்மிக்கு ஃபுட்டே கிடைக்கிறதில்ல, ஹோல் டேக்கு கொஞ்சம் மீல் தான் கிடைக்கிது. பட் கைலாஷ்க்கு ஹோல் டேக்குமே அவன் பீஸா, பர்கர் இந்த மாதிரி பேக்டு ஐட்டம் தான் எடுத்துகிட்ருக்கான். ஓகே, about half the children in our country are like ராஷ்மி. ஸோ இங்கே இந்த கண்ட்ரியில் இருக்க பாதியில் ராஷ்மி மாதிரி தான் நிறைய பேர் ஃபுட் ஐட்டமே கிடைக்காத கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஓகே, தே டு நாட் கெட் எனஃப் ஃபுட் தட் தே நீட் டு க்ரோ அண்ட் டெவலப் ப்ராப்பர்லி. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு வந்து கரெக்டாக கிடைக்கலனாலும், ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கலனாலும் உங்களோட ப்ராப்பராக வந்து க்ரோவப் ஆக முடியாது. ஓகே, வளர்ச்சி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். These children are weak and sickly, often ill in poor health. அதாவது வந்து அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட் வந்து நார்மலாக இருக்கவங்கள விட கொஞ்சமாக இருக்கும், அப்படிலாம் ரொம்ப வந்து தின்னாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா க்ரியேட் ஆகும். பட் இட் இஸ் த ரைட் ஆஃப் எவ்ரி சைல்ட் டு கெட் ப்ராப்பர் ஃபுட். பட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் கன்ஃபார்ம் வந்து கிடைக்கணுமோ அதே மாதிரி ப்ராப்பர் ஃபுட்டும் வந்து அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீட் அபவுட் திஸ் ஸ்டோரி இன் காலஹந்தி டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிசா. ஓகே, ஸோ ஒடிசாவில் காலஹந்தின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்த ரியல் ஸ்டோரி. ஓகே, ஸோ அந்த ரியல் ஸ்டோரியை ஃபஸ்ட்டு ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், கோம்தி இஸ்
ஓகே, கோமதி இஸ் 30 years old. ஸோ இந்த கோமதின்றவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏஜ் என்னென்னா 30. ஓகே, 30 years old. கோமதி ஒர்க்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எ ரிச் ஃபார்மர். ஸோ ஒரு ரிச் ஃபார்மர் இருக்கார், அவங்களோட ஃபீல்டில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஃபார் ஆல் ஹர் ஹார்ட் ஒர்க் ஷீ கெட்ஸ் பெய்டு வெரி லிட்டில். ஸோ இவங்க எவ்வளோ வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணாலும் பட் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க செய்கிற வேலையை விட அவங்களுக்கு கிடைக்கிற சேல்ரி பார்த்தோம்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ லிட்டில் தட் ஷீ கேனாட் ஈவன் பை எனஃப் ரைஸ் டு ஃபீட் ஹர் ஃபேமிலி. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க யாருக்கும் ஃபுட்டே இல்லாமல் போகுது. ஓகே, ஸோ ஃபுட் இல்லாத அமௌண்ட்டு சேல்ரி வந்து ரொம்ப லோவாக இருக்கறனால ரைஸ் வாங்குறதுக்கு இவங்களுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இருக்கிறவங்க எல்லாராலையும் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியல. some months she does not get any work at all. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒர்க்கே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது வந்து லேண்டில் போட்டிருந்தாங்கன்னா இப்போ அதை போட்டு இந்த களை எடுக்கிறது அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஓகே, ஸோ அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒர்க் வந்து கம்மியாயிட்டே போகும். இப்போ வந்து ஃபார்மிங் வந்து ரொம்ப லோவாயிட்டே இருக்கறனால அந்த பிளேசஸ் எல்லாம் அந்த ஒர்க் வந்து ரொம்ப லோவாயிடுச்சு. ஸோ ஒர்க்கே இல்லாதனால இவங்க எங்கேயும் போக முடியல. ஓகே, தென் ஷீ ஹேஸ் டு ஈட் லீவ் அண்ட் ரூட்ஸ் ஃப்ரம் த ஜங்கிள். ஸோ அதை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருப்பாங்கல்ல, அதுக்காக அவங்க என்ன வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா லீவ்ஸ் இருக்குல்ல, அதாவது மர இலை தழை, ஸோ அதெல்லாம் அது நெக்ஸ்ட் வந்து ரூட்ஸ் அதோட வேர் இதை தான் வந்து ஜங்கிள்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணி ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, கோமதி சில்ட்ரன்ஸ் ஆர் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஆல்வேஸ் சிக். ஸோ அவங்களோட கோமதின்ற அவங்களோட சைல்டு ஒருத்தவங்க அங்கே இருக்காங்கல்ல, ஸோ அந்த சைல்டும் ரொம்ப ரொம்ப சிக்காயிடுறாங்க. ஓகே, ஸோ அதாவது அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து பசியாகவும் இருக்காங்க. ஓகே, ஃபியூ இயர்ஸ் எகோ ஹர் ஹஸ்பண்ட் டைட் ஆஃப் ஹங்கர். ஸோ பசினால் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. ஓகே, மோஸ்ட் ரைஸ் க்ரோஸ் இன் காலஹந்தி டிஸ்ட்ரிக்ட். ரைஸ் இஸ் ஈவன் சென்ட் டு அதர் ஸ்டேட் ஃப்ரம் ஹர். ஸோ காலஹந்தி அப்படின்ற ஒடிசாவில் காலஹந்தின்ற டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அதிகமாக ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸ்லேயே அங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, மெனி டைம் த ரைஸ் தட் கீப்ஸ் லேயிங் இன் த குடவுன்ஸ் கெட் ஸ்பாயில்டு. குடவுனில் வந்து ஃபுட்டை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ஓகே, அதாவது கிரைன்ஸை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஓகே, சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க குடோன். ஸோ அந்த குடோனில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அது வந்து சம்டைம்ஸ் மழை பெய்யறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினால ரொம்ப நாள் கெட்டு போகிறதுனால அது ஈஸியாக ரொம்ப நாள் அடுக்கி வச்சுருந்தா ஈஸியாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த பூச்சி வரும், வண்டு வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸால் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸ்பாயில் ஆகிறதுனால அவங்க வேஸ்ட்டாக கீழே தான் கொட்டுறாங்க அந்த ரைஸ் எல்லாம். இப்படி கீழே கொட்டுறதுக்கு பதிலாக மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக ஃபுட் வந்து கிடச்சிரும். In the same Kalahandi, there are many poor people like Gomati. Why do people die of hunger in such a place? ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து ரூடாக இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ அவங்க வசதியாக இருக்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க, வேறு யாரும் வந்து ஃபுட் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கணும். ஸோ இவங்க வந்து தேவையான ஃபுட் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை சேர்த்து வச்சதுனால தான் அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திங்க் அண்ட் டிஸ்கஸ். Do you know any child who does not get enough to eat in the whole day? What are the reason for this? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஏதாவது ஒரு சைல்டு வந்து ஃபுல் டேக்கு வந்து ஃபுட்டே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண யாராவது பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் சீன் எ குடோன் வேர் எ லாட் ஆஃப் கிரெயின் ஹேஸ் பீன் ஸ்டோர்டு வேர்? ஸோ நிறையா கிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாதிரி ஏதாவது பிளேசஸ் பார்த்துருக்கீங்களா, குடோன் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, வாட் வி ஹாவ் லேர்ன்ட்,
why can you not taste food properly when you have a cold? ஸோ கோல்டு கண்டிஷன் அப்போ, அதாவது நம்மளுக்கு வந்து கோல்டு இருக்கும்ல, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டைமில் நம்மளால் ஃபுட்டை வந்து ஒழுங்காக டேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளோட டங்க் இருக்குல்ல, ஸோ டங்கில் ஹீட்டும் அதிகமாகிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட த்ரோட்டில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, டேஸ்டி பட்டு நம்மளோட த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் டேஸ்டி பட் வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால தான் நம்மளோட ஃபுட்டை வந்து ஈஸியாக ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இஃப் we were to say that digestion began in mouth, how would you explain this, right? ஸோ மவுத்துலேருந்து நம்மளுக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் அந்த பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் our lesson is over. All of you complete your homework, send your WhatsApp group. Thank you students.